ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நேத்தி நம்ம இந்த சேனலில் ஷேக்ஸ்பியரை பற்றின இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எம்சிக்யூஸ்லாம் பார்த்தோம். யூஜிசி நெட்டில் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தது. இன்றைக்கி ஷேக்ஸ்பியர் மாதிரியே ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் ஜெஃப்ரி சாசர். அவரை பற்றி கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எந்த கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது சரி சாசரை பற்றி மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் இருக்கும், அவரோட ஒர்க் பற்றியோ அவரை பற்றியோ. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 கொஷின்ஸ் வந்து யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். சாசர் பற்றி ப்ளஸ் அவரோட ஒர்க்ஸ் பற்றி. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட், யூஜிசி நெட், பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், it was decided that each Canterbury pilgrim would tell in all. ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டோரிஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு சாசர். அதாவது ஒரு பில்கிரிம் வந்து ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அதில் 29 பில்கிரிம் ப்ளஸ் சாசர் ப்ளஸ் ஹோஸ்ட். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 31 வருவாங்க. பட் பில்கிரிம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 29. அது கூட நீங்கள் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பில்கிரிம்ஸ் பார்த்திங்கன்னா 29, சாசர் ஒருத்தர், ஹோஸ்ட் ஒருத்தவங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 120 ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 120 டிவைடட் பை 30. இதில் ஹோஸ்ட் வந்து ஸ்டோரி சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அவர் வந்து கேட்டுட்டு தான் வரப்போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா மற்ற 30 பேர் தான் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஸோ 120 டிவைடட் பை 30, 4 ஸ்டோரிஸ். ஒருத்தவங்க வந்து போகிறப்ப 2 ஸ்டோரியும் ரிட்டன் வரும்போது 2 ஸ்டோரிஸும் சொல்கிற மாதிரி எழுதியிருந்தார். ஸோ தட் இஸ் 4 ஸ்டோரிஸ் இன் டோட்டல். போகிறப்ப 2, வரப்ப 2, இன் ஆல். அதுதான் வந்து 4 ஸ்டோரிஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல் ஹேட் இட்ஸ் ஆரிஜின் இன். ஸோ நன் ப்ரீஸ்ட் டேல் அப்படின்றது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டேல் இன் கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ அதனுடைய ஆரிஜின் எதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ரெஞ்ச் ரோமன் டி ரினாட் அப்படின்ற ஒரு ஒர்க்லேருந்து தான் அதை எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அனிமல்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ இதனுடைய மாரல் என்ன, தீம் என்ன அப்படின்றதுமே கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், சாசர்ஸ் த நைட்ஸ் டேல் இஸ் அ ஹை ரொமான்ஸ் டோல்ட் இன். ஸோ சாசரோட நைட்ஸ் டேல், ஸோ நைட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வர கேரக்டர். ஸோ அவரோட டேல் தான் வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி வரும். அது வந்து ஹை ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஒரு கேட்டகரியில் வைக்கிறோம். அது எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் லிபர். லிபர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது மீனிங் வந்து வேர்ஸ் லிபர், அந்த ஃப்ரீ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக் லிபர் அப்படின்ற மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயிக் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்க கப்லெட்ஸ். ஸோ ரைமிங் வர கப்லெட்ஸ். ஸோ அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்க கப்லெட்ஸ் தான் வந்து ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் எந்த இதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டரில் எண்டு ரைமில் வந்து கப்லெட்ஸ் வர மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ லிபர் அப்படின்னா ரைம் இல்லை மீட்டர், அந்த வேர்ஸ் அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். ஸோ அதுதான் வந்து ஹீரோயிக் லிபர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், who among the following is not a pilgrim in the Canterbury Tales? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு 29 பில்கிரிம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சாசர் இதில். ப்ளஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 பேர் வந்து வருவாங்க. நடுவுலேயும் வந்து 2 பேர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் இருக்கவங்க வந்து குரூப் மாதிரி பிரிச்சிருப்பார், ஒரு சில பர்டிகுலர் கேட்டகரி மாதிரி பிரித்து அவரே வந்து சொல்லிப்போ ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்டவங்களாம் வந்து அவர் 5 மெம்பர்ஸாக டீமாக அந்த மாதிரி பிரிச்சிருப்பார், ஒருத்தர் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல். அப்புறம் அந்த மாதிரி நன் கூட வரவங்க, ப்ரையரஸ், அந்த இதெல்லாம் வந்து அதையுமே ஒரு குரூப் மாதிரி இது பண்ணியிருப்பேன், நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து இதில் யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டாபிசர். நெக்ஸ்ட், the gap-toothed character in prologue to the Canterbury Tales is. ஸோ gap-toothed அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான கேரக்டர். இவங்களோட ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து அந்த ஸ்டோரிஸ் ஃபோக் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரிஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ the answer is the wife of Bath. Next, select the matching pair.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ த மேட்சிங் பேர் இஸ் த புக் ஆஃப் த டச்சஸ், பிளான்ச் ஆஃப் லெய்செஸ்டர். ஸோ அவங்க இறந்ததுக்காக தான் வந்து இந்த புக் ஆஃப் டச்சஸை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை எழுதியிருப்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் வந்து மேட்சிங் பேர். நெக்ஸ்ட், gladly would he learn and gladly teach is a line from. ஸோ இந்த லைன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசரோட ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இதை யாரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், டு whom is Chaucer referring when he says he knew the tavern well in every town. ஸோ யாரை பற்றி இந்த இதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் ஃப்ரையர். Next, for gold in physic is cordial, therefore he loved gold in special, relates to Chaucer's. ஸோ ஒரு பர்சன் வந்து இதில் கோல்டு லவர் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பிலையுமே. ஸோ கோல்டு லவர் அப்படின்றது யார் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர். நெக்ஸ்ட், who among the following was Geoffrey Chaucer's contemporary. ஸோ இது வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஜெஃப்ரி சாசரோட கண்டெம்ப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர், வைக்லிஃப், லாங்லார்ட் அண்ட் கோவர். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் பார்த்திங்கன்னா ஜான் கோவர் தான். ஏன்னா ஜெஃப்ரி சாசருமே அவரோட ஒரு ஒர்க்கை வந்து கோவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கோவரும் அவரோட இங்கிலீஷ் ஒர்க், அவரும் எழுதியிருந்தது 3 ஒர்க்கு, அதில் அவரோட இங்கிலீஷ் ஒர்க்கை வந்து சாசருக்கு வந்து டெடிகேட் பண்ணுவார். ஸோ மேஜர் கண்டெம்ப்ரரி வந்து பார்த்திங்கன்னா ஜான் கோவர். நெக்ஸ்ட், விச் சாசேரியன் டெக்ஸ்ட் parodies Dante's த டிவைன் காமெடி. ஸோ டிவைன் காமெடியை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேரடியாக எது எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். நெக்ஸ்ட், த ரெட்டாரிக்கல் பேட்டர்ன் யூஸ்டு பை சாசர் இன் த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் இஸ். ஸோ திருப்பி ஒரே பேட்டர்ன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பேட்டர்ன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரைம் ராயல். ரைம் ராயல்னாலே தெரியும் நம்ம சாசர் தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் அ 7 லைன் ஸ்டான்ஸா. அதுக்கு ஏன் அந்த ரைம் ராயல் அப்படின்னு பேர் வந்ததுன்னா அந்த சாசரை பேஸ் பண்ணி ஸ்காட்டிஷ் சாசேரியன், இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 குரூப்பாக ரைட்டர்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காட்டிஷ் கிங் ஒருத்தர் வந்து த கிங் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அதை வந்து சாசர் எழுதின ஒரு அந்த 7 லைன் இருக்கிற ஒரு ஸ்டான்ஸா ஃபார்மில் தான் எழுதியிருப்பார் பெட்டாமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு ராயல் அப்படின்ற பேர் வந்தது. ஸோ அந்த ரைம் ராயல் ஸ்கீம் பேட்டர்னை வந்து அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார் த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேலில். நெக்ஸ்ட், ஸோ இந்த ரைம் ராயலை வந்து எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் இதில் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா த மேன் ஆஃப் லாஸ் டேல், த ப்ரையரஸ் டேல், த கிளர்க்ஸ் டேல், த செகண்ட் நன்ஸ் டேல். ஸோ இந்த 4 டேல்லையுமே வந்து இந்த ரைம் ராயலை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேண்டர்பரி டேல் இஸ் இன் ப்ரோஸ், ஐடென்டிஃபை. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த டேல்ஸ் எல்லாமே வந்து போமில் தான் இருக்கும். 2 டேல் மட்டும்தான் வந்து ப்ரோஸில் இருக்கும், ப்ரோஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதில் ஒன்று வந்து சாசர் சொல்லியிருப்பார். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பார்சன்ஸ் டேல். ஸோ இதில் வந்து சாசர்ஸ் கேண்டர்பரி டேலில் பார்சன்ஸ் டேலும் த டேல் ஆஃப் மெலிபியஸ் அப்படின்ற இந்த 2 டேலும் தான் வந்துட்டு ப்ரோஸில் இருக்கும். இந்த டேல் ஆஃப் மெலிபியஸ் வந்து சாசர் சொன்ன ஒரு ஸ்டோரி. நெக்ஸ்ட், விச் போம் பை சாசர் வாஸ் ரிட்டன் ஆன் த டெத் ஆஃப் பிளான்ச், ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த மேட்ச் த பேரில். ஸோ ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட் இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் 2ல் வந்து வருவாங்க. ரிச்சர்ட் 2ஓட அங்கிள் சித்தப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர். இவரோட பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி 4 ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவும் பார்த்துருக்கோம். ஸோ எந்த இதில் வந்து எந்த ஒர்க்கில் வந்து இந்த லேடியை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த புக் ஆஃப் டச்சஸ். இது வந்து ஒரு ட்ரீம் அலிகரி மாதிரி ஒரு எழுதியிருக்க ஒரு போம். நெக்ஸ்ட், which of the following statements about the Canterbury Tales is true? ஸோ 4 சென்டென்ஸ் நான் படிக்கிறேன். ஸோ the general prologue is appended to the Canterbury Tales. In all, Chaucer tells 30 tales in this work.
The Canterbury Tales remained unfinished at the time of its author's death. The wife of Bath, the clerk, Sir Gawain and the Franklin are characters and tale tellers in this work. ஸோ சர் கவைன் அண்ட் ஃப்ராங்க்லின் இதில் கிடையாது. அதே மாதிரி இதில் 30 டேல்ஸ் கிடையாது, 24 டேல்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டர்பரி டேல்ஸ் ரிமைண்ட் அன்ஃபினிஷ்ட் அட் த டைம் ஆஃப் இட்ஸ் ஆத்தர் டெத். இதுதான் வந்து ட்ரூ. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு லைனை பார்த்த உடனே உங்களுக்கு இது கரெக்டுன்ற மாதிரி தெரிஞ்சாலுமே, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஓகே இது கரெக்டாக இருக்குன்னொடனே நம்ம அதுதான் ஆன்சர்னு நினச்சிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தால் ஓகே நான், ஏன்னா நம்ம திருப்பி படிச்சுட்டு மாற்றிக்கலாம். பட் ஓஎம்ஆர் பேஸ்டாக இருந்ததுன்னா நம்மளால் அதை மாற்ற முடியாது. ஸோ ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்சரை choose பண்ணுங்க. Next, which of the following statements is not correct? So again the same type of question. Chaucer used the rhyme royal, a stanzaic form, in some of his major poems. Chaucer was the author of The Legend of Good Women. Chaucer wrote in English when the court poetry of his day was written in Anglo-Norman and Latin. Chaucer wrote the book named The Governor. ஸோ இதில் வந்து லாஸ்ட் ஒன்றை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த புக் ஆஃப் டச்சஸ் தான் வந்து அவர் எழுதினது. ஸோ சாசர் ரோட் த புக் நேம் த கவர்னர் தான் ராங், நாட் கரெக்ட். ஸோ இதை வந்து தாமஸ் எலியட் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருப்பாங்க இந்த ஒர்க்கை. நெக்ஸ்ட், விச் டேல் இன் கேண்டர்பரி டேல்ஸ் யூசஸ் த ட்ரெடிஷன் ஆஃப் த பீஸ்ட் ஃபேபிள்? ஸோ பீஸ்ட் ஃபேபிளை பேஸ் பண்ணி எந்த டேல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த நன்ஸ் டேல். So next one, when Chaucer describes the friar as a noble pillar of order, he is using, ஸோ ஃப்ரையர் வந்து நோபல் பில்லர் ஆஃப் ஆர்டர், அதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழில் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து ப்ரைஸ் பண்ணுறது, அவர் செய்யாத வந்து நம்ம அவருக்கு ஆப்போசிட்டாக அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லி அவரை ப்ரைஸ் பண்ணுறது தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஐரணி. நெக்ஸ்ட், how did Chaucer's pardoner make his living? ஸோ பார்டனர் அப்படின்னாலே அந்த மிடில் ஏஜஸில் வந்து நம்மளுக்கு நிறைய தெரியும். மிடில் ஏஜஸில் இருந்ததுக்கும் இப்போ இருக்க வேர்ட்ஸ்க்கும் நிறைய மீனிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்ட்னர் எது பேஸ் பண்ணி அவரோட லிவிங்கை மேக் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை செல்லிங் இன்டெலிஜென்சஸ் டு தோஸ் ஹூ கமிட்டட் சின்ஸ். ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து ஏர்ன் பண்ணி லிவ் பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட், how many legends of good women could Chaucer complete in his The Legend of Good Women? ஸோ எத்தனை பேரை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மெம்பர்ஸை பற்றி. ஸோ அதனுடைய லிஸ்ட்டும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எந்த கொஷின் பேப்பர்லையும் கேட்கல, பட் சாய்ஸ் மாதிரி கொடுத்து இதில் யார் இல்லை அப்படின்னு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 9 மெம்பர்ஸ் யார் அப்படின்றத சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், which Canterbury pilgrim carries a brooch inscribed with the Latin word meaning love conquers all? ஸோ யார் வந்து அந்த ஒரு லவ் கான்குவர்ஸ் ஆல் அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரைப் பண்ண ஒரு ப்ரூச் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து லாட்டினில் என்ன வேர்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா த ப்ரையரஸ். அதுக்கு லாட்டினில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோர் வின்சென்ட் ஆம்னியா அப்படின்றது தான் வந்து அந்த ஃப்ரேஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேஸ்க்கு மீனிங் தான் வந்து லவ் கான்குவர்ஸ் ஆல். ஸோ இதை கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட், Chaucer's first work, The Book of the Duchess, is a dream poem on the death of, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டர். ஸோ அவங்க தான் வந்து ஜான் ஆஃப் காண்ட் வந்து டியூக் ஆஃப் லங்காஸ்டர். ஸோ லங்காஸ்டர் டைனாஸ்டி வரும், அதுக்கப்புறம் தான் ஹென்ரி 4க்கு அப்புறம் தான் லங்காஸ்டர் டைனாஸ்டி வரும். ஸோ அதுலேருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மாரல் ஆஃப் த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல்? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நன்ஸ் ப்ரீஸ்ட் டேலோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ட்ரஸ்ட் அ ஃப்ளாட்டரர். ஸோ பெருமை பேசுகிறவங்கள எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்கள பெருமை பேசி பேசி அடுத்தவங்கள பெருமை பேசி வேலை வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், Chaucer satirizes the monk because the monk spends too much time hunting and too little time on religious duty. ஸோ மாங்க்னாலே வந்து ரிலீஜியஸ் டியூட்டியில் தான் இருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணுவார்னா ஹண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், கம்மி டைம் தான் வந்து ரிலீஜியஸில் வந்து மூழ்கி இருப்பார். ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து சட்டையர் பண்ணிகிட்டே இருப்பார். நெக்ஸ்ட், in Geoffrey Chaucer's Canterbury Tales, the pilgrims, like the medieval society of which they are a part, are made up of 3 social groups or estates.
வாட் ஆர் த த்ரீ எஸ்டேட்ஸ்? ஸோ 3 சோஷியல் குரூப்பை பேஸ் பண்ணி அவங்கள வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொபிலிட்டி, சர்ச் அண்ட் காமனர்ஸ். ஸோ நோபல் பீப்புள், சர்ச்சில் இருக்க அந்த அந்த மாதிரி மாங்க் அந்த மாதிரி பீப்புள், தென் காமனர்ஸ். இந்த 3 கேட்டகரி ஆஃப் சோஷியல் குரூப்ஸ் தான் வந்து அதில் சொல்லியிருப்பார். Next, the 7 deadly sins are sought to be portrayed in Chaucer's Canterbury Tales. Which of the following sins is not covered by Chaucer? ஸோ எந்த 2 சின் வந்து சாசர் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜெலசி அண்ட் ஹோமிசைட். ஸோ இதில் வந்து 7 டெட்லி சின்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஸ்ட், envy, pride, sloth, wrath, avarice, gluttony. ஸோ இது 7மே வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 டெட்லி சின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய ஒர்க்ஸில் வந்து வரும். ஸ்பென்சரோட ஃபேரி குவீன் ஆகட்டும், இந்த சாசரோட ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இன் கேண்டர்பரி டேல்ஸ் ஹூ ஹேஸ் அ ரெட் ஃபேஸ் ஃபுல் ஆஃப் சார்ட்ஸ்? ஸோ ஒருத்தருக்கு வந்து ரெட் ஃபேஸே வந்து ஒரு ரெட் கலரில் வந்து அப்படியே புரிய மேபி இந்த பிம்பிள் வந்த மாதிரி கொஞ்சம் புண்ணாக இருக்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சம்மனர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆஃப் த கேண்டர்பரி டேல்ஸ்? ஸோ சாசர் த பில்கிரிம் நரேட்ஸ் தோப்பஸ் டேல் ஒன்லி. சாசர் த பில்கிரிம் நரேட்ஸ் த டேல் ஆஃப் மெலிபி ஒன்லி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாசர் வந்து 2 டேல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒன்லி ஒரு டேல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2மே கிடையாது. சாசர் த பில்கிரிம் நரேட்ஸ் போத் தோப்பஸ் டேல் அண்ட் த டேல் ஆஃப் மெலிபி. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் C. Next one of the most flexible meters dash is a 5-foot line. It was introduced by Geoffrey Chaucer in the 14th century and has since then become the commonest of meters in English poetry. Fill in the blank. ஸோ 5-foot லைன், 5 ஃபுட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பென்டாமீட்டர். அயாம்பிக் வந்து நம்ம சிலபிள் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் வந்து அயாம்பிக்கும் ட்ராச்சைக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த 5 ஃபூட்டா 6 ஃபூட்டா 3 ஃபூட்டா அப்படின்றது வந்து மீட்டர் அப்படின்றதுல தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். 5ன்றது பென்டாமீட்டர். ஹெக்ஸாமீட்டர் அப்படின்றது வந்து 6, டெட்ராமீட்டர் 4, ட்ரைமீட்டர் 3, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் வந்து பென்டாமீட்டர். So the answer is pentameter. Next one. In which one of the following Middle English poems is Hector a character? ஹெக்டர்ன்ற கேரக்டர் வர மிடில் இங்கிலீஷ் போம்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா பியோவுல்ஃப் அண்ட் சி ஃபாரரர், இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் இருந்தது. ஸோ அது 2த்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட், பியர்ஸ் ப்ளோமேன். ஸோ இதில் எதுன்னு பார்த்திங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட். நெக்ஸ்ட், who among the following praised Chaucer's translation of ரோமன் டி லா ரோஸ்? ஸோ ரோமன் டி லா ரோஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஒர்க். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அந்த ட்ரான்ஸ்லேட்டை வந்து பாராட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டஷே டெஸ்டாம்ப்ஸ். நெக்ஸ்ட், which of the following tales in Chaucer's Canterbury Tales deal with the murder of a child by Jews? ஸோ ஜூ வந்து ஒரு சைல்டை கொலை பண்ணுற மாதிரி இருக்க டேல் எதுன்னு பார்த்தீங்கன்னா த ப்ரையரஸ் டேல். நெக்ஸ்ட், John Dryden described a major English poet as a rough diamond and must first be polished ere he shines. Identify him. ஸோ யாரை பற்றி இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருனாலே நமக்கு தெரியும், நம்ம பார்த்துட்ருக்க ஆத்தர் தான். இட் இஸ் ஜெஃப்ரி சாசர். ஸோ இது எதில் வந்து அதை மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடனோட ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் அப்படின்ற ஒரு ஒர்க்கு வந்து நிறையா போம்ஸ் அண்ட் ஃபேபிள்ஸ்லாம் எடுத்து ஒரு கலெக்ஷன் மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுக்கு வந்து ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பார். ஸோ அதில் தான் வந்து இந்த சாசரை பற்றி இப்படி எழுதியிருப்பார். ஸோ ட்ரைடன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் எழுதியிருக்கிறதோட அதுக்கு எழுதியிருக்க ப்ரிஃபேஸுக்கு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸாக பாராட்டப்படுறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவரை வந்து ப்ரிஃபேட்டரி மேன் அப்படின்ன மாதிரியும் சொல்லுவாங்க. ஒரு புக்கில் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைடன் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரிஃபேட்டரி மேன். அதுக்கப்புறமாவும் ஒருத்தர் வந்து ப்ரிஃபேஸ் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஸோ அதையும் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நோட் டவுன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தட் இஸ் திஸ் இஸ் வாட் அபவுட் ஜெஃப்ரி சாசர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.